க்ளோரி டு காட். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நீதிமன்றங்கள் 3:34. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நான் சொல்கிறேன், கர்த்தர் கிருபைகளை தருகிறார். யாருக்குன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு. தாழ்மை என்றது ஒரு ஆட்டிடியூடு பாருங்கள். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்போ 2 சுபாவம் பாருங்கள். ஒன்று பெருமை, இன்னொன்று தாழ்மை. தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். எந்த மனிதன் தாழ்மையாக இருக்கிறானோ அது தேவனுடைய சுபாவம் பாருங்கள். கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார். அதனால் தேவன் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் பாருங்கள். அப்போ அந்த தாழ்மைன்றதை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அது கிறிஸ்துவின் சுபாவம் பாருங்கள். அவர் தன்னைத்தானே எவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவர் வார்த்தையாக இருந்த தேவன், அவர் மனிதனாய் பிறந்து நமக்காக தன்னைத்தானே தாழ்த்தினார் பாருங்கள். ஒரு மனுஷனாக பிறக்கிறார், மனுஷனாய் வாழ்ந்தார், இந்த பூமியில் தன்னைத்தானே வெறுமையாக்கினார், ஒரு படிவிடைக்காரனை போல இருந்தார், சீஷருடைய கால்களை கழுவினார் பாருங்கள். எவ்வளோ தன்னை தாழ்த்தினார் பாருங்கள். அதனால் தேவன் அவரை உயர்த்தினார். சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், சிலுவையில் அவர் தன்னை தாழ்த்தினார். தன்னை முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார் பாருங்கள். அதனால் தேவன் அவரை உயர்த்தினார். உயிர்த்தெழும்ப செய்து அவரை உயர்த்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து, இன்றைக்கு பாருங்கள், நாம் இயேசுவை இன்றைக்கி ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நாம் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், ஞானத்தை அளிக்கிறார், அவர் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார் பாருங்க. இன்றைக்கி ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் மனிதனுடைய தயவு இல்லை, ஏன் தேவனுடைய தயவு கிடைக்கல, ஏன் ஒரு ப்ரமோஷன்ஸ் வரல, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை, ஏன் குடும்பத்தில் பிரச்சனைகள்னால் தாழ்மை இல்லை. நாம் தாழ்த்தும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துடும் பாருங்க. நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது ஒரு உயர்வு வரும். நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது நமக்கு மனிதனுடைய தயவு கிடைக்கும். நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்கணும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பாருங்கள். நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். மனிதர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து தான் பாருங்கள். மனிதர்களே, பைபிளை பார்க்கும்போது எல்லா கேரக்டரும் தானே தாழ்த்தினவர்கள். தாவீதிலிருந்து, யோசேப்பிலிருந்து இந்த குணம் வரும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை உயரம் பாருங்கள். இந்த குணம் நமக்குள்ளே வளரணும். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் பெருமையுள்ளவர்களை டாலரேட் பண்ணவே முடியாது. எப்போ பார்த்தாலும் சில பேர் பெருமையாக பேசுறது, குடும்பத்தை குறித்து பெருமை, வேலையை குறித்து பெருமை, சமுதாயத்தில் பெருமை. பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க காணாமலே போய்டும். பெருமையில் பேசி ஒன்றுமே இல்லாமல் போய்டும். ஏன்னா கர்த்தருக்கு அருவருப்பானது. மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவனுக்கு பிடிக்காத ஒரு டாலரேட் பண்ண முடியாத ஒரு கேரக்டர், ஒரு சுபாவம்னா அது பெருமை பாரு. பெருமையுள்ளவர்களை தேவனால் டாலரேட் பண்ணவே முடியாது. பாவம் செஞ்சாலும் அவர் இரக்கத்திற்காக நாம் அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவன் நம் மீது மனம் இறங்குகிறார். நம்மை திரும்பவும் இரத்தத்தினாலே கழுவி நம்மை புதுப்பிக்கிறார் பாரு. ஆனால் பெருமையுள்ளவர்கள் வெற்றி பெறுவதே கிடையாது. அநேகர் தன்னுடைய பதவிகளை இழந்ததுக்கு காரணம், தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்காமல் இருப்பதுக்கு காரணம் பெருமை பாருங்கள். அதனால தான் தேவன் தள்ளி விடுகிறார், சிங்காசனங்களிலிருந்து தள்ளுகிறார். பிசாசம் பெருமை கொண்டதுனால அவ்வளோ பெரிய ஏஞ்சல் பாருங்கள் தள்ளப்பட்ட தூதனாய் மாறிவிட்டான். ஏன்னா பெருமை எங்கே பாவம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அங்கே பெருமையில் அந்த மனிதனிடத்துலதான், அந்த தூதனிடத்துலதான் அந்த பாவம் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க. இன்றைக்கி நமக்குள்ள இருதயத்தில் பெருமை இருக்குமானால் அதை அகற்றி விடுவோம். நம்மை நாமே தாழ்த்துவோம், நம்மை நாமே வெறுமையாக்குவோம். மனிதர்களுக்கு உண்டாக, தேவனுக்கு உண்டாக, சத்துருக்களுக்கு உண்டாக நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்துங்க. அதிகாரிக்கு முன்பாக, உங்களுடைய உங்களுடைய அஃபீஷியல்ஸ்க்கு முன்பாக, உங்களுடைய சூப்பர்வைசருக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவங்க ஒரு வேளை உங்களை ஏளனம் பண்ணலாம், உங்களை வேலை
ஒருவேளை ரொம்ப தவறான விதத்தில் நடத்தலாம். அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். நம்முடைய பலத்த கரத்திற்கு நான் அடங்கி இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். நம்மை தாழ்த்தும் பொழுது ஒருவேளை மனிதர்கள் நமக்கு தீங்கு இழைக்கலாம், நமக்கு வர வேண்டிய காரியங்களை நன்மைகளை தடுக்கலாம், ப்ரொமோஷன்ஸை தடுக்கலாம், இல்லை வர வேண்டிய நீதி வராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் அந்த நீதியை வெளியே கொண்டு வருவார். அப்போ பாருங்கள், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ உங்களை நீங்கள் தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஏன்னா அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். எந்த மனிதன் இந்த பூமியில் தாழ்த்துகிறான், எந்த மனிதன் கர்த்தரை விசுவாசிக்கிறான், எந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் அப்படின்றவங்கள கர்த்தருடைய கண்கள் அப்படியே பூமியில் சர்ச் பண்ணிட்டு இருக்குது. பாருங்கள், நம்ம கூட அந்த ஹம்பிள் ஆட்டிடியூட் இருக்கும்பொழுது கர்த்தருடைய கண்கள் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறது. கரெக்டான டைமில் தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பெருமையுள்ளவர்களும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ரொம்ப நாள் பெருமையில் பேசிட்டு இருக்கிறவங்கள சிங்காசனங்களிலிருந்து அவர் தள்ளுகிறார். இருதயத்தில் அகந்தியுள்ளவர்களை தேவன் சிதறடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், தாழ்மையுள்ளவர்களை கீழேந்து மேலே கொண்டு போகிறார். பெருமையுள்ளவர்களை, அகந்தியுள்ளவர்களை, இருதயத்தில் ஆணவம் உள்ளவர்களை மேலே சிங்காசனங்களிலிருந்து தேவன் தாழ்த்துகிறார். இன்றைக்கி எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ள அந்த பெருமை வேண்டாம். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தரே எதிர்த்து நிற்கிறார். அதை அவரால் ஒரு நாளும் டாலரேட் பண்ணவே முடியாது. உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள், உங்களை நீங்கள் வெறுமையாக்குங்கள். மற்றவர்களை நாம் மதிப்போம், மற்றவர்களை நாம் மேன்மையாக எண்ணுவோம், மற்றவர்களை நாம் உயர்த்தி பார்ப்போம், மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுப்போம். நிச்சயமாகவே தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை மனுஷன் உங்களுக்கு வர வேண்டிய, நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது அவங்க உங்களை ஏளனமாக அவமரியாதை நடத்தலாம். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் நிச்சயமாகவே தேவன் உங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் வைத்து உங்களை அழகு பார்க்கிற ஒரு நல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள், வெறுமையாக்குங்கள், கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்து கொள்ளுங்கள். மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அதனால தான் தேவன் அவரை உயர்த்தினார். நீங்களும் உங்களை தாழ்த்தும் பொழுது, விட்டு கொடுக்கும் பொழுது, நீங்களும் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் வைப்பார். பொறுமையாக இருப்போம், தாழ்த்துவோம். ஒருவேளை உங்களை கேவலமாக பேசுகிறாங்களா, அமைதியாக இருங்க. உங்களை அவமரியாதை நடத்துகிறாங்களா, அமைதியாக இருங்க. உங்களை மதிக்கலையா, அமைதியாக இருங்க. பொறுமையாக இருங்க. தாழ்ந்து உங்களை பொறுமையாக விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தி சிங்காசனத்தில் வைக்கிற ஒரு நல்ல தேவன். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் வரும், உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகள் வரும், உங்களுக்கு வர வேண்டிய கனம் வரும், உங்களுக்கு வர வேண்டிய மகிமை உங்களை தேடி வரும். பாருங்கள், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவன் அமைதியாக இருப்பார். தேவன் உங்களை நிச்சயமாகவே உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் தாழ்மையாக இருங்கள். தேவன் கிருபை அளிக்கிறார், தேவன் நோக்கி பார்க்கிறார், தேவன் உங்களை உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்தில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய நீதியை தேவன் நீதி சரி கட்டுவார். ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை தேவன் செய்வார். பொறுமையாக இருப்போம், தாழ்மையாக இருப்போம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பெருமையுள்ளவர்களை கர்த்தர் சிங்காசனத்தோட பெருமை இருக்குமானால் அதை தள்ளிவிடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.